திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் கல்லாடி பகுதியில் தொடர்ந்து பெய்து வருகிற அதீத மழையினாலே தொடர்ந்து அங்கே இயற்கை பேரிடர் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக அந்த கல்லாடி பகுதியிலே பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே சுரங்கப்பாதையில் பணிபுரிந்த 35 தொழிலாளர்கள் மண்ணுக்கடியிலே சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை நிமித்தமாக இந்த கல்லாடி மேப்பாடி பகுதியிலே இரட்டை சுரங்கப்பாதை கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த 35 தொழிலாளர்கள் நிலச்சரிவிலே சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை மீட்கும்படியாக தேசிய பேரிடர் மீட்புக்குழு மற்றும் கேரள தீயணைப்பு படையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் இவர்கள் எல்லாம் செயல்பட்டும் கூட மக்களை மீட்பது கடினமான காரியமாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதீத கனமழையானது சுமார் 200 மில்லிமீட்டர் என்கிற அதிகமான அளவிலே அந்த பகுதியில் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கல்லாடி பகுதியிலே தொடர்ந்து நிலச்சரிவும் கனமழையும் நீடித்து வருகிறது என்பது அதனாலே அங்கே மீட்பு பணிகளை தொடர்வதும் கடினமான சூழ்நிலையாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் மனமிறங்கி அந்த மண்ணிற்குள் சிக்கியிருக்கிற ஜனங்கள் பத்திரமாக மீட்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இதுவரை 6 பேர் மிக மோசமான நிலையில் மீட்கப்பட்டு அருகாமையில் உள்ள மருத்துவமனையிலே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆகவே மீதமுள்ளவர்கள் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நிலச்சரிவு கனமழை நீடிக்கக்கூடாது. நல்ல ஒரு கால சூழலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். இந்த இடிபாடுகளிலே மண்ணுக்கடியிலே புதையுண்டிருக்கிற ஜனங்கள் பத்திரமாக மீட்கப்பட கர்த்தர் மனமிறங்க பாரத்தோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேரளா மாநிலத்திலே வயநாடு மாவட்டத்தில் இந்த இரட்டை சுரங்கப்பாதை சுரங்க தொழிலாளிகள் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவிலே ஆண்டவரே இந்த 35 தொழிலாளர்களும் மாட்டியிருக்கிறார்களே ஆண்டவரே, அதிலே 6 பேர் இதுவரை மீட்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதப்பா. தொடர்ந்து பெய்து வருகிற கனமழை ஆண்டவரே, அதை தொடர்ந்து நிலச்சரிவும் நீடித்து வருகிறதுனால் மக்கள் மீட்கப்படுவது கடினமான காரியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே மனமிறங்கி ஆண்டவர் இந்த கனமழை நிறுத்தப்பட்டு நல்ல கால சூழ்நிலை உண்டாகி அதில் சிக்கியிருக்கிற ஜனங்கள் பத்திரமாக மீட்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சூழ்நிலை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.